ஓம் பஞ்சகோஷாதீதாய வேதாந்த பாஸ்கராய நமஹ. பஞ்சாபி கோஷான் சங்கிரமிய அவித்யா கல்பிதான் பரான் ஸ்வாத்மாராமோ பவேத்யேவ ஞானி வேதாந்த பாஸ்கரஹ. அவித்யா கல்பிதான் பஞ்சாபி அநாத்மபூதான் கோஷான் அதீத்ய ஆத்மஜானி ஸ்வாத்மாராமோ பவதி. அத்ய தினாங்கः फरवरी मासे 17 दिनः. பஞ்சகோஷாதீதோ ஹி பிரம்மஜானி इति अद्य दिनस्य विषयः. தைத்திரிய உபனிஷதில் வரக்கூடிய இந்த ஸ்ருதி வாக்கியத்தின் கிணங்கி ஞானி என்பவர் யார், பிரம்மஞானி என்பவர் யார், அவர் யாரால பிரம்மத்தை அறிந்து பிரம்மனாக இருக்க முடியும் என்றால் யாரு பஞ்ச கோஷங்கள் அவித்யினால் 5 கோஷங்கள் கடக்கிறார்களோ, 5 கோஷங்களை நான் என்ற எண்ணத்தை கடக்கிறார்களோ, அவைகளை அனாத்மா என்று உணர்கிறார்களோ அவர்களே பிரம்மஞானி ஆவார்கள் என்று சொல்கிறது. உபனிஷத்தில் வரக்கூடிய 2:7-5 மந்திரம், 2:8-5 மந்திரம். சயஏவம் வித் அஸ்மாத் லோகாத் பிரேத்ய ஏதமன்னமயமாத்மானமுபசங்கிராமதி ஏதம் பிராணமயமாத்மானமுபசங்கிராமதி ஏதம் மனோமயமாத்மானமுபசங்கிராமதி ஏதம் விஜ்ஞானமயமாத்மானமுபசங்கிராமதி ஏதம் ஆனந்தமயமாத்மானமுபசங்கிராமதி. இவ்வாறு உபனிஷத்தினுடைய வாக்கியம். ஆத்மவித் ஞானி அஸ்மாத் லோகாத் பிரேத்ய அன்னமயம் ஆத்மானம் உபசங்கிராமதி அனந்தரம் பிராணமயம் மனோமயம் விஜ்ஞானமயம் ஆனந்தமயம் ச ஆத்மானம் உபசங்கிராமதி. ஒரு ஞானியாகப்பட்டவன், ஆத்மாவை அறிந்தவன் 5 கோஷங்களையும் கடந்தவனாக ஆகிறான் என்பது இந்த வாக்கியம். பிரம்மவித் மோக்ஷம் ஆப்னோதி இதி ஹி தைத்திரிய உபனிஷத் பிராரம்பே உபதிஷதி. யஹ பிரம்ம ஆத்மத்வேன ஜானியாத் சஹ பிரம்மைவ விந்ததே இதி பிராரப்ய அத்ர உபனிஷதி அன்னமயः பிராணமயः மனோமயः விஜ்ஞானமயः ஆனந்தமயः ச இதி அநாத்மபூதாः பஞ்சகோஷாः உபதிஷ்டா. பிரம்மத்தை அறிந்தால் மோக்ஷம் கிடைக்கும். பிரம்மவித் மோக்ஷம் ஆப்னோதி என்பது உபனிஷத்தினுடைய ஆரம்பமான உபனிஷதாக இருக்கிறது. அந்த பிரம்மத்தை எப்படி அறிய வேண்டும்? பிரம்மன் ஆத்மா என்று உணர வேண்டும். பிரம்மனை ஆத்மா நான் என்று உணர்ந்தால்தான் மோக்ஷம் கிடைக்கும். சரி, அந்த நான் என்ற ஆத்மாவை உணர வேண்டும் என்றால் அன்னமயம் பிராணமயம் மனோமயம் விஜ்ஞானமயம் ஆனந்தமயம் என்று அனாத்மாவாக இருப்பதையெல்லாம் ஆத்மாவாக வைத்திருக்கும் விஷயத்திலிருந்து நாம் கடக்க வேண்டும். பஞ்சாப்யேதான் கோஷான் ஆத்மஜானி அதீத்ய பஞ்சகோஷாஸ்பதே பஞ்சகோஷ விலக்ஷணே ஆத்மஸ்வரூபே திஷ்டதி. இந்த 5 கோஷங்களையும் கடந்து ஆத்மஸ்வரூபமாக அந்த யார் இருக்கிறானோ, யார் அதை அறிகிறானோ அவனே ஆத்மஜானி. யதஹா ஏதே கோஷாக அநாத்மபூதாக ஆத்மஜான பலேன கோஷாதீதः ஆத்மவித் பிரம்மண்யேவ அவதிஷ்டதி. இந்த கோஷங்கள் எல்லாம் நானற்ற விஷயங்கள், அதாவது அனாத்மா என்று சொல்லப்படுகிறது. அவைகள் ஆத்ம ஞானத்தினுடைய பலன். நான் என்ற சொல்லினுடைய உண்மை பொருளை அறிவதன் மூலமாக நானற்றதாக இருக்கக்கூடிய இந்த கோஷங்களை நாம் கடக்க வேண்டும். அவ்வாறு ஆத்மாவை அறிந்த வண்ணம் யாரு இருக்கிறானோ அவன் பிரம்மத்தை அறிந்தவனாக ஆகிறான். ஏனால் ஆத்மாவே பிரம்மன், பிரம்மனே ஆத்மா. அப்படி இருக்கப்பட்டவனே அயம் ஹி ஜீவன் முக்தா கிருதகிருத்தியா அயம்.
அப்படி யார் அறிகிறானோ, ஆத்மாவை கோஷங்களுக்கு அப்பாற்பட்டதாக அறிந்து ஆத்மா பிரம்மம் என்று யார் அறிந்து அவ்வாறு திகழ்கிறானோ அவனே ஜீவன் முக்தனாகிறான். அவனே செய்ய வேண்டியது அனைத்தையும் செய்து முடித்தவனாகிறான். ஓம் பஞ்சகோஷாதீதாய வேதாந்த பாஸ்கராய நமஹ.